மியாவ் ஹெவன் கேட் கெஃபே. இந்த குளிருக்கு நல்லா சூடாக ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்த இடம் தான் இந்த கெஃபே. ஃபுல்லாக கேட்டு, எந்த பக்கம் பார்த்தாலும் கேட் இருக்குது. கேட்டை பற்றின தீம் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. என்னங்கன்னு கேட்டால், இங்கே நீங்கள் கேட் கூட வந்து விளையாடி அது கூட உட்காந்து நீங்கள் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது, கேட் கூட காஃபி குடிக்கலாமா, ஜாலியாக விளையாடலாமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகி ஒரு என்ட்ரியை போட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. காலாண்டை பார்த்தா கருப்பு கலரில் ஒரு குட்டி செம்ம அழகாக இருந்தது. ஐயோ என்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. வேகமாக எல்லாத்தையும் போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். எதை தொட்டாலும் வேகமாக ஓடி போகுது. விடுவேனா நான், தூக்கி வச்சு கொஞ்சியே ஆகணும் அப்படின்னு எதையாவது பிடிக்கலாமா அப்படின்னு சுற்றி பார்த்து ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்களே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பூனைங்களுக்கு ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருந்தா பிடிக்காது. ஆனால் நிற்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தாலும் கேட்டு ஃபுல்லாக சுற்றி எனக்கு காஃபி குடிக்கிற மைண்டே போச்சு. எனக்கு கேட்டோட கொஞ்சம் தான் மைண்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த கருப்பு குட்டி ரொம்ப க்யூட்டாக சைலண்ட்டாக இருந்தான். அழகாக வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பென்டன் தூங்கிட்டு இருக்காரு. இவர் பேர் பென்டன் தாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது. நான் ஒரு பெட் லவர். எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் இங்கே வந்து வளர்க்க முடியல, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால. இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் வந்து பூனைக்குட்டியை கொஞ்சுங்க, இல்லைன்னா வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்துக்கோங்க. பாய்.